கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவீர், ஒன்று கூடுவீர், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் தருவாராக என்கிற விசுவாசத்தோடு வாஞ்சையோடு கூட அவருடைய பாதத்திலே அண்டையிலே கிட்டிச் சேருவோம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மை பூரணப்படுத்துவதற்காக பூரண கிருபையை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கொரிந்து சபைக்கு கொடுப்பதை குறித்து போதித்து கொண்டிருக்கிற பவுலடியாருடைய வாழ்க்கையிலே நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தபடி ஆண்டவரிடத்தை பற்றுறுதி வைத்து அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்கிறவர்கள் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பார்கள், பெருக விதைத்தால் பெருக அறுப்பார்கள். விதைக்கின்ற அளவிற்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆண்டவர் இல்லாமல் பெருக விதைத்தாலும் பலன் கிடைக்காது என்பதை இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே நாம் உதாரணப்படுத்தி அதை தியானித்தோம். இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கின்ற அந்த காணிக்கையை மனப்பூர்வமாக கொடுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களையும் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களை மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுதுதான் நம்மிடத்தில் உள்ளவைகளை கொடுக்க மனது ஏதுவாக இருக்கும். முழு மனதோடு கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. பர்னபாஸ் பார்த்திங்கன்னா, பர்னபா முழு மனதோடு கொடுத்தான். ஆனால் அவனை பார்த்து நாமும் கொடுக்க வேண்டும் என்று அவனை மாதிரியாக எடுத்து செயல்படப்பட்ட அனனியா சப்பிரால் 2 பேரும் பார்த்திங்கன்னா என்னாச்சு, விசனமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க, மனப்பூர்வமாக கொடுக்கல. மிசனமாக கொடுக்க ஆரம்பித்ததுனால மனப்பூர்வம் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. விளைவு ஆதி திருச்சபையில் மிக ஒரு கொடுமையான ஒரு காரியம் நிகழ்ந்தது. இருவரும் ஒரே நாளிலே பரிதாபமாக இந்த உலகத்தை நம்பினார்கள், உலகத்தை விட்டு கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கணும்னா, நம்ம நினைக்கிறது உலகத்தின் பண செல்வந்தத்தை மட்டும் இல்லை, சகைங்கிற மனிதனை குறித்து நமக்கு தெரியும். அவன்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, ஆனால் அவன்கிட்ட நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவரை சந்திக்க வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ சம்பூர்ணமாக எல்லாவற்றையும் பெறணும்னா ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சம்பூர்ணமாய் பெறுவதற்கு மனப்பூர்வமாய் முதலாவது நம்மை கொடுக்க வேண்டும், நம்முடையவைகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, குறைவை கொடுக்க மாட்டார். பெருகுகிற கிருபையை, அவரிடத்தில் உள்ள கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தவங்க பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்காத வரையும் அந்த ஆசீர்வாதம் இருக்காது. கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கொடுக்காமல் இருக்கவே மாட்டோம். இதில் கொடுப்பதை குறித்து சிந்திக்கும் பொழுதெல்லாம் பணங்களையும் செல்வங்களையும் நினைக்கக்கூடாது. ஏன்னா
அவர் எல்லாவற்றிலும் சம்பூர்ண நம்ம ஆண்டவர். வெள்ளியும் பொன்னும் பூமியில் உள்ள அனைத்தும் அவருடையது. அவருக்கு நான் என்ன பெருசாக கொடுக்க போகிறேன்? நம்மை கொடுக்க வேண்டும் என்பதிலே முதலாவது சிந்தையுள்ளவர்களாக இருந்து நம்மை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது மற்றவர்களையும் கொடுப்பதற்கு மனது என்ன சொன்னாது? தடை சொல்லாது. பூரணமாய் கொடுக்கும் பொழுது சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ரகசியத்தை உணர்ந்து அனுபவித்து வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் நீ செய்கின்ற பணிகளையும் தொழில்களையும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவராக. ஏனென்றால் அதைவிட மேன்மையானது அவருடைய கிருபை. அந்த கிருபையிலே பெருகச் செய்ய வல்லவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.